சட்டத்தால் ஒடுக்கப்படும் சபைகள். ஒவ்வொரு 7 பேரில் ஒருவர் துன்புறுத்தப்படுகிறார்கள். அதில் ஒருவர் நீங்களாகவும் இருக்கலாம். ஜெனீவாவின் ஐக்கிய நாடுகள் சபை வளாகம், மார்ச் 4, 2026. அந்த அறையில் இருந்த டிப்ளமேட்கள் மற்றும் நிபுணர்களின் முகத்தில் ஒருவித நடுக்கம் தெரிந்தது. அவர்கள் முன்னால் இருந்த கோப்புகளில் இரத்த கரைகள் இல்லை, ஆனால் இரத்தம் சிந்தியவர்களின் கதைகள் இருந்தன. 400 மில்லியன். இது வெறும் மக்கள் தொகை கணக்கல்ல. உலகில் ஒவ்வொரு 7 கிறிஸ்தவர்களில் ஒருவர் இன்று வேட்டையாடப்படுகிறார். 2025ஆம் ஆண்டில் மட்டும் 5000 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு நாளைக்கு 13 பேர். நாகரீகத்தின் உச்சம் என்று சொல்லப்படும் ஐரோப்பாவிலேயே 2024இல் 760க்கும் மேற்பட்ட வெறுப்புணர்வு குற்றங்கள் நடந்துள்ளன. பிரான்சில் தேவாலயங்கள் எரிக்கப்படுகின்றன. கிரேக்கத்தில் சிலுவைகள் உடைக்கப்படுகின்றன. அமைதியாக ஜெபிப்பவர்கள் கூட இன்று நீதிமன்றம் கூண்டுகளில் நிறுத்தப்படுகிறார்கள். இதை நிபுணர்கள் பொலைட் பெர்சிக்யூஷன் என்கிறார்கள். அதாவது நேரடியாக கொல்லாவிட்டாலும் சட்டங்களின் மூலமாகவும் சமூக புறக்கணிப்பு மூலமாகவும் விசுவாசிகளை ஓரங்கட்டுவது. பொது இடங்களில் வேதம் வாசிப்பது குற்றமாக பார்க்கப்படுகிறது. பள்ளிகளிலும் மருத்துவமனைகளிலும் கிறிஸ்தவ நம்பிக்கைகள் கேலி செய்யப்படுகின்றன. இத்தனை நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அவர்கள் அஞ்சுவதில்லை. ஏனெனில் விசுவாசத்திற்காக சிந்தப்படும் ஒவ்வொரு துளி இரத்தமும் ஒரு சாட்சியாக மாறுகிறது. அவர்கள் கொல்லப்படுவது சட்ட மீறல் என்று உலகம் சொன்னாலும் நம் கிறிஸ்து அவர்களை இரத்த சாட்சிகள் என்றே அழைக்கிறார். யோவான் 16:33 உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று வேதம் கூறுவது போல திடமனதோடு இருப்போம். தங்கள் விசுவாசத்தை காக்க உயிரை பணயம் வைக்கும் நம் சகோதரர்களுக்காகவும் அவர்களை துன்புறுத்துவோரின் மனம் மாறவும் நாம் உருக்கமாய் ஜெபிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, உம்முடைய நாமத்திற்காக உலகெங்கிலும் துன்புறுத்தப்படும் அனைத்து விசுவாசிகளுக்காகவும் அவர்களது குடும்பங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் திடன் கொள்ளவும் எத்தனையோ போராட்டங்களுக்கு மத்தியிலும் உம்முடைய சாட்சிகளாக விளங்கவும் கிருபை செய்யும். ஆமேன். இந்த இருள் நிறைந்த உலகில் ஜெபம் ஒன்றே ரே ஆஃப் ஹோப் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆமென்.